ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டி யம்மியான ஒரு இறா சம்பா தான் பார்க்க போகிறோம். ப்ரான் கிரேவி. இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்குனிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். வெங்காயம்லாம் சாஃப்டானதுக்கப்புறமேட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ இறாக்கு தேவையான அளவு நான் போடுறேன். இதில் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர், அவ்வளோதான். இதை தவிர எதுவுமே சேர்க்காதீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றி சுண்டி வரும்போது நீங்கள் இறா ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தென் மசாலாவோட வாசம் எல்லாமே போயிடுச்சு. போனதுக்கப்புறமேட்டு நான் வாங்கி வச்ச அந்த இறா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா அதில் கிண்டி விட்டுட்டேன். இறாலேருந்தே தண்ணி விடும். நல்லா தண்ணி விட்டு நல்லா வற்றி சுருண்டு வந்தக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ சுருண்டு வந்துடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.